இந்த மைக் என் சின்ன இல்லாம யாரும் ஓட்டு கேட்க போக முடியாது. என்ன என் மைக்கு முன்பு இருந்தா பேசி ஆகணும். அப்படி பார்த்தா எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அத அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என் உயிருக்கினிய என் உறவுகள், இந்த முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நாடாளுமன்றத்தில் என் தங்கையின் குரலை ஒலிக்க செய்யுங்கள். மரிய ஜெனிபர் அவர்கள் இளங்கலை பொறியியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்தவர். அவரும் அவருடைய கணவர் தீபக் சாலமன் என்னுடைய தம்பி இருவரும் வெளிநாட்டிலே பணிபுரிந்தவர்கள். அந்த பணியை பெரிய சம்பளத்தை ஊதியத்தை இழந்துவிட்டு நாட்டுக்கு மக்களுக்கும் நல்ல அரசியலை உருவாக்கி உழைக்க வேண்டும். அரசியல் என்பது தூய தொண்டுள்ளத்தோடு ஆற்றக்கூடிய அரிய பணி என்பதை உணர்ந்து இங்கே வந்திருக்கிறார்கள். சாதி மதங்களாக நாம் நிற்கப் போகிறோமா, அதை கடந்து நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வுக்குள் திரளப் போகிறோமா? சாதியை பார்க்காது எதையாவது சாதிக்க பாருங்கள் என் தம்பி தங்கைகளே. மதத்தை கடந்து மனிதத்தை நேசியுங்கள். மனிதம் ஒன்றே ஆக புனிதமானது என்பதை உணர்ந்து மறுபடியும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ், காங்கிரஸ் விட்டா பாரதிய ஜனதா, ரெண்டு கர்மத்தை விட்டா உங்க பிள்ளைகள் நாங்கள் நாம் தமிழர் என்ற தேசிய இன உணர்வோடு இருக்கிறோம். இந்தியாவை யார் ஆள்றது? பிரதம வேட்பாளருக்கு என்ன பண்ணுவ? பிரதமரா இருந்தவர் எங்களுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். ஒன்னும் இல்ல. யாரு பிரதம வேட்பாளர்? என் நிலத்தில் நான் தான். இங்கே மோடிக்கோ ராகுல் ஐயாவுக்கோ ஓட்டு கிடையாது. ஐயா மோடிக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. ஐயா எம்ஜிஆருக்கு இருந்தது, ஐயா கருணாநிதிக்கு இருந்தது, அம்மா ஜெயலலிதாவுக்கு இருந்தது, ஐயா ஸ்டாலினுக்கு இருக்குது, ஐயா எடப்பாடிக்கு இருக்குது, அடுத்து உங்க பிள்ளை சீமானுக்கு இருக்குது. அதுக்கு தான் ஓட்டு. இங்க பிரதமர்லாம் யாரும் கேட்கல. யாரு பிரதமர்? யாரு பிரதமர்? மீனவர் படுகொலையா? முதலில் போய் இறந்தவன் என் இனம் சார்ந்தவன், என் ரத்த உறவு என்று எவன் கதறி துடிக்கிறானோ அவன் தான் என்னுடைய பிரதம வேட்பாளர். என்னுடைய நதிநீர் உரிமைக்காக எவன் களத்திலே நிற்கிறானோ, காவிரியோ கச்சத்தீவு மீட்போ முல்லை பெரியாற்று உரிமையோ என் நிலத்தின் வளத்தை களவுவோம் தடுத்து போராடுகிறவன் எவனோ அவன் தான் என் நிலத்தின் பிரதம வேட்பாளர். பதவியில் இருந்துட்டா என்னை பற்றி எந்த கவலையும் பல்ல. இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் பெரும் வெள்ளத்திலே சென்னையிலும் தூத்துக்குடியில் நாங்கள் செத்து மிதக்கும் போது ஒரு எட்டு எங்களை பார்க்கல. ஒரு எட்டு, ஒரு முறை நாங்கள் இந்த நாட்டின் குடிகளா இல்லையே. அப்புறம் தேர்தல் வந்தா மட்டும் எங்க மேல எப்படி உங்களுக்கு திடீர்னு இவ்வளவு பாசம் வருது? ரொம்ப ஓவரா லவ் பண்றீங்களா? எப்படி தேர்தல் வந்தா மட்டும்? தேர்தல் வந்தா சிலிண்டர் விலையில 200 ரூபாய் குறையுது. தேர்தல் வந்தா எல்லாம் நடக்குது, குறையுது. பெட்ரோல் விலை குறையுது. அதான் இது என்ன பெரிய பிரமாதம். ஒருத்தன் எனக்கு போட்டிருக்கான், கூப்பிட்டு பேசுறான், அண்ணே அண்ணே எங்களை எல்லாம் காப்பாத்தனே அப்படின்னு. என்னடா பிரச்சனை சொன்னேன். அண்ணே ஒரு பொட்டலை முதல்ல 1000 ரூபாய்க்கு வித்துச்சுனே கஞ்சா, இப்ப 9000. அண்ணே எங்களுக்கு கிடைக்காம 9000 விலையேற்றிட்டாங்கண்ணே. நீ குரல் கொடுத்தா கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்குன்னேன்றான். ஏடா விவசாய பிரச்சனைக்கு குரல் கொடுக்க சொல்ற மாதிரி சொல்றான். எப்படி இருக்கு பாருங்க. நாடெங்கிலும் போதை சீரழிவு, போதை சீரழிவு, கஞ்சா, ஆவின், கொக்கைன், ஏதாவது சொல்றான். ஸ்டாம்புங்கிறான். பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் 10வது படிக்கிற பிள்ளைகள், பல பிள்ளைகள் கர்ப்பமாக இருக்கிறார்கள். என்ன நடக்குது? எல்லாமே பேராசிரியர்களாக ஆசிரியர்களாக வேலை பார்க்கிற என் தம்பி தங்கைகள் கதறி துடிக்கிறார்கள். பிள்ளைகள் நிறைந்த போதையோடு வகுப்புல வந்து உட்கார்றாங்க. எதையாவது செய்து காப்பாற்றாங்கிறாங்க. நான் அதைத்தான் சொல்றேன். எதையாவது செஞ்சு ஒரு ஓட்டை போட்டு நாட்டையும் மக்களை காப்பாற்றி விடுங்க, எங்களை ஜெயிக்க வச்சிருங்க. அதுக்குதான் சொல்றோம், போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டையும் நாங்க கெஞ்சறது. காரணம், வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம், அதை விற்று விடாதீர்கள். ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்தில்தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊடப்படுகிறது உடன் பிறந்தார்களே. எனவே இதை தூக்கி வீசுங்கள். 500 1000 மதிப்புமிக்க நம் உரிமையை வித்து விடாதீர்கள். ஒரு நாய்க்குட்டியின் விலை 25,000. ஒரு பன்னிக்குட்டியின் விலை என்ன? ஒரு கோழியின் விலை என்ன? என்ன விலை? அதுக்கு இருக்கிற மதிப்பு நமக்கு இல்ல. கழுத குட்டி கூட 10,000 இன்னைக்கு. அதுக்கு இருக்கிற மதிப்பு கூட நம் வாக்குக்கு இல்ல, நம் உரிமைக்கு இல்லை என்றால் பெருத்த அவமானகரமானது. எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு கொண்டு உங்களை நேசித்து நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடாது.
இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரின் அன்பு தங்கை மரிய ஜெனிபர் அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். நாம் தமிழர்.